அற்புதராம் ஆண்டவர் இயேசுவின் அதிசய நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த புதிய வருஷத்தில் புதிய திட்டங்களும் புதிய நன்மைகளும் புதிய பாதைகளும் புதிய ஆசீர்வாதங்களும் புதிய உடல் சுகமும் புதிய உயிர்த்தெழுதலின் வாழ்க்கையும் புதிய தலைமுறைகளும் புது வீடு வாசல் நிலங்களையும் புதிய திருமண கதவுகளையும் புதிய தலைமுறையான பிள்ளைகளை பெற்றெடுக்கிற எண்ணடங்கா நன்மைகளையும் புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவே தேவ மக்கள் வாஞ்சிக்கின்றீர்கள். அது உண்மையும் கூட. ஆனால் யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23வது வசனம் என்ன போதிக்கிறது என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்திற்கு தூரமாக்குவீர். அல்லேலூயா. யோபு 22ஆம் அதிகாரம் 23 என்ன சொல்கிறது என்று கவனித்தீர்களா? சர்வ வல்லமுள்ள இரக்கமுள்ள மீட்பின் கடவுள், அன்பின் கடவுள், பாவத்தை அழிக்கிற கடவுள், தன் இரத்தத்தால் ஆவியால் புது வாழ்வு கொடுக்கிற கடவுள், நினைப்பதற்கு எண்ணுவதற்கு மேலான எதிர்காலத்தை நமக்கு கொடுக்கிற கடவுள், நீங்கள் நினைப்பதை விட ஆசீர்வாதமான வீடுகளையும் நிலங்களையும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை துணையும் கொடுக்கிற தேவன், விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்து உயர்த்துகிற தேவன், சர்வ வல்லமுள்ள மகிமையின் கடவுள். நமது மனதை அவர் பக்கம் திருப்பி அவரை நாம் முழுவதும் பற்றி கொண்டால் நாம் திரும்பவும் கட்டப்படுவோம். கடந்த கால வருஷங்களில் பல தீமையை உடைத்திருக்கலாம், பலவீனங்கள் உடைத்திருக்கலாம், தவறான மனித உறவுகள் நம்மை உடைத்திருக்கலாம், தப்பான மனித நம்பிக்கை நம்மை உடைத்திருக்கலாம், தவறான திட்டங்களால் உடைந்திருக்கலாம், அறியாமையினால் உடைந்திருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் சென்று பல விதத்தில் அநேக பேர் உடைந்திருக்கலாம். இன்றைக்கு வீடுகள் உடைந்திருக்கிறது, கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்று உறவு உடைந்திருக்கிறது, எவ்வளோ விசேஷித்த தேவ குடும்பங்களில் சமாதானம் உடைந்திருக்கிறது, மகிழ்ச்சி உடைந்திருக்கிறது, ஆசீர்வாதங்கள்லாம் உடைந்திருக்கிறது. உண்மைதான். ஆனால் அதை திரும்பவும் கட்டி எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, அவைகளை திரும்பவும் புதுப்பித்து கட்டி எழுப்பி அற்புதமான ஆசீர்வாதமான எதிர்காலத்தை நமக்கு கொடுக்கிற நம்ம ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே நாம் திரும்பி வர வேண்டும். ஆகவே சர்வ வல்லவரிடத்தில் நீ மனம் திரும்பினால் திரும்பவும் கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உன் கூடாரத்துக்கு தூர விலக்கிவிடு, தள்ளிவிடு. அநீதிகளை, பொய்களை, கேடுபாடுகளை, கெட்டுப்போன சமாச்சாரங்களை, பிறரை பற்றி பழி போட்டு பேசும் கேடுகளை, சபைக்கு விரோதமான பாவங்களை, ஊழியர்களுக்கு விரோதமான பாவங்களை, ஒருவருக்கொருவர் விரோதமான அநீதிகள் எல்லாம், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான பாவங்களை விற்று விலகி விடுவோம், அவைகளை வெறுத்து விடுவோம். நம் வாழ்வை புதுப்பித்து உயர்த்துகிற தேவன் அண்டை நாம் திரும்பி வருவோம். இந்த 2024வது வருஷம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மேலான மகா நன்மையான தயவுள்ள காலங்களாக தேவன் நமக்கு அதை ஆசீர்வதித்து உருவாக்கி தர வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபம் செய்வோமா? மன்றாடுவோம். அன்புள்ள பிதாவே, உம்முடைய உயிருள்ள வேத வசனம் ஒவ்வொருவரையும் உணர வைக்கிறது. சர்வ வல்லவரிடத்தில் நீ மனம் திரும்பி வந்தால் திரும்பவும் கட்டப்படுவீர். ஆம், உடைந்து போன ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வை கட்டி எழுப்ப நீர் காத்திருக்கிற தகப்பனாக இருக்கிறீர். எந்த ஜாதியானோ எந்த இனத்தானோ உமக்கு சத்துருவாய் ஒருவேளை இதுவரை வாழ்ந்திருக்கலாம், உம்மை தேடாமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசுவே, உம் அண்டை திரும்பி வருகிற எவரையுமே நீ தள்ளாமல் ஏற்றுக்கொள்கிற தேவன், அன்பின் கடவுள். அப்பா, அவர்கள் வாழ்வை கட்டுகிறீர், தலைமுறைகளை கட்டுகிறீர், குடும்பத்தை கட்டுகிறீர், சபைகளை கட்டுகிறீர், ஆசீர்வாதங்களை கட்டி எழுப்புகிறீர், நல்ல உடல் சுகத்தை கட்டி எழுப்புகிறீர். ஆண்டவரே, அக்கிரமத்தை கூடாரங்களுக்கு தூரமாக்கி விட வேண்டும். அந்த பலனை எல்லோருக்கும் நீ தாரும்.
இந்த வருஷம் முழுவதும் நாங்கள் மேன்மையும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அபிஷேகத்தையும் நாங்கள் பெற்று உம்மை மகிமைப்படுத்த வேண்டும், உமக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.